உங்ககிட்ட போய் நான் 10.5 நான் கேட்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. உன்னை போய் கோட்டையில் நான் சந்திக்கணுமா? எனக்கு அவமானமா இருக்கு. ரொம்ப திமிரா சொல்றாரு. நான் வந்து உன்னை பார்க்கணுமா? நீ என் வீட்டுக்கு வந்து என்ன பாரு, தைலாவர தோட்டத்துக்கு வந்து காத்து கிடக்கணும் நீ அப்படிங்கிறது தான் அவர் ஜாடமடியா சொல்றாரு. எதுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் போகணும்? 10,000 பேர் கூட இல்லாதவன் தமிழ்நாட்டெல்லாம் ஆள்றாங்க அப்படிங்கிறாங்க. அது எதை சொல்ல வர்றாரு? கலைஞர் அவர்களுடைய சாதியையும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சாதி பின்புலத்தையும் வச்சு தான் சொல்றாரு. சமூக நீதி தலைவர் சொல்லிட்டு இருக்க நீங்க சீமான் மாதிரி அவர் ஒரு வந்தேரி பாலிடிக்ஸை பேசுறாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் மேல வழக்கு பதிவு பண்ணணும். எதன் அடிப்படையில் அப்படின்னா, நான் பெரிய கலவரம் பண்ண போறேன் அப்படின்னு தான் பேசுறாரு அவர். நாடே அதிர போகுது அப்படிங்கிறாரு. நீங்க எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வந்து பெரிய கலவரத்தை நான் சொன்னா உடனே வந்து பஸ்ஸெல்லாம் அடிச்சு நொறுக்கி ரயிலெலாம் நிறுத்தி ஏரோப்ளேனில் தொங்கி அப்படியே தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சுருவாங்க, சென்னையே ஸ்தம்பிச்சிரும். அதெல்லாம் பழைய கதை ராஜா. இப்போல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் எங்களை வச்சு அரசியல் பண்ணிக்குவீங்க, எங்களை வச்சு உங்கள் குடும்பத்தை வளர்த்துக்குவீங்க, சொத்து சேர்த்துக்குவீங்க, நடு ரோட்டில் நின்று கத்தி ரகலை பண்ணி போராட்டம் பண்ணி துப்பாக்கி சூடு வாங்கி சாகிறதுக்கு நாங்கள் வேணும். ராஜ்யசபாவுக்கு உங்கள் பையனும் உங்கள் மருமகம் வேணும். ராமதாஸ் அவர்கிட்ட போய் ஐயா 30 வருஷம் தாண்டிடுச்சு, நீங்கள் தயவுசெய்து தூக்கத்துலேருந்து விழிங்கன்னு சொல்லணும். தைலாவர தோட்டம் தான் தமிழ்நாடு நினச்சிட்டாரு. அவர் சொன்னார்னா தைலாவர தோட்டத்துலேருந்து 1 கிலோமீட்டருக்கு பக்கத்தில் ஒரு பஸ் கூட நிறுத்தப்படாது. அதனால் அவர் கனவெல்லாம் போய் என்னை பொறுத்த வரைக்கும் வன்முறை தோண்ட முயற்சி பண்ணுறாரு. அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணார். கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. சின்னம் மட்டும் இருக்கு. அடுத்த தேர்தல் கூட அந்த சின்னம் ரத்தாயிரும். தமிழ்நாட்டு வரலாறில் ராமதாசும் பாமகவும் அடையாளமே தெரியாமல் வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கிறார் ஊடகவியலாளர் திரு சத்யராஜ் அவர்கள். வணக்கம் சார். சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை நிறுவிய திரு ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு பொது மேடையில் தமிழக முதல்வரை மிகவும் கொச்சையாக பேசியிருக்கிறாரு. இதை இப்படி பேசுறதுக்கான அவசியம் என்ன? இதற்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்கு? அவருக்கு ஏன் அவர் மேல இவ்வளவு கோபம்? அந்த மேடையில் ஒரு பேசின ஸ்பீச்சை நானும் பார்த்தேன். அது உண்மையிலே ரொம்ப 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 ஒரு வன்மமான ஒரு ஸ்பீச். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, 10.5% இடஒதுக்கீடுக்காக நான் வந்து உங்கள்கிட்ட நிற்பேனா, நான் வந்து உன்னை வந்து சந்திக்கணுமா, ஸோ அப்படின்னு ஏதோ ஒரு பண்ணையார் மனநிலையிலிருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை பார்த்து அவர் ஏதோ அவருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கூலியால் மாதிரி வந்து ஒரு ஃபியூடல் மனநிலைன்னு சொல்லுவாங்க, அந்த பண்ணையார் மனநிலையிலேருந்து அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ரெண்டாவது, நான் பெருசாக சில விஷயங்களை செய்ய போகிறேன், நாடே அதிரப்போகுது அப்படின்னு சொல்கிறார். முதல்ல அவர் ஏன் இதை பேசுகிறாரு அப்படின்னா, அந்த 10.5% இடஒதுக்கீடு வந்து ஏற்கனவே வந்து எடப்பாடியார் காட்சியில் கொண்டு வரப்பட்டு உச்சநீதிமன்றம் வந்து அது செல்லாதுன்னு சொல்லி அவங்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அவங்க செல்லாதுன்னு சொன்னதுக்கு பல கிரவுண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து கொடுத்துருக்கூடிய டேட்டாஸே இந்த 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கான டேட்டாஸ் பயன்படுத்தப்பட்டதே வேலிடாக இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான கருத்து. இப்போ இந்த டேட்டா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு தான் இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. பாமக தரப்போட கோரிக்கையாக இருக்குது, ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பாமகவுக்கு, குறிப்பாக வன்னியர் சமூகத்துக்கு, அதாவது பாமக போராட்டம்லாம் பண்ணாங்க, வன்னியர் சமூகத்துக்கு வந்து எம்பிசி இடஒதுக்கீடு, அதாவது அந்த இடஒதுக்கீடு கொடுத்ததே வந்து கலைஞர் பீரியடில் தான். முக்கியமான விஷயம் என்னென்னா, பாமக போராட்டம் நடத்தும் போது வன்னியர்களை சுட்டு கொண்டது எம்ஜிஆர். அந்த காலகட்டத்தில் அதுக்கு பிறகு வந்த திமுக அரசு தான் அவங்களுக்காக சில முக்கியமான வந்து ஆர்டர்ஸை பாஸ் பண்ணி ரிசர்வேஷன்ஸ் வந்து எம்பிசியில் கொண்டு வராங்க. நியாயப்படி பார்த்தா அவங்க திமுகவுக்கு ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்கணும். இப்போ எம்பிசிக்கு உள்ளவங்க கேட்கக்கூடிய 10.5 இடஒதுக்கீடு அப்படிங்கிறதுக்கு பேசிக் டேட்டாஸை நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு மூலியமாக தான் நடத்த முடியும். இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கா அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தினால் அதை எடுக்க முடியும், ஆனால் அதன் அடிப்படையில் ரிசர்வேஷனை வந்து கொண்டு வர முடியாது. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் வந்து இந்த தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாங்க. அதன் அடிப்படையில் சில விஷயங்களை வந்து பீகார் அரசாங்கம் செஞ்சப்போ உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, இது செல்லாது அப்படின்ட்டாங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சென்செக்ஸ் அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் சென்செக்ஸ் மினிஸ்ட்ரி, அதுவங்க எடுக்கணும், அதுதான் ஆத்தரைஸ்டான டேட்டாஸ், அதன் அடிப்படையில் தான் ரிசர்வேஷனுக்குள்ளே வரக்கூடிய எல்லா சேஞ்சஸும் உள்ளொதுக்கீடு எல்லாமே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுல வந்து அவங்க உறுதியாக இருக்காங்க. இது இல்லாமல் மத்தியில் இருக்கக்கூடிய எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி இருக்காங்க, அவங்க சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகம் குறித்து அவங்களுடைய பொருளாதார சமூக நிலை குறித்து அறிந்து கொள்வதற்காக சில சர்வேஸ் எல்லாம் எடுப்பாங்க, ஸ்டடி பண்ணுவாங்க. அதை சர்வே நம்ம சொல்லும்போது ஸ்டடி தான் சொல்ல முடியும். சமீபத்தில் 2020 கூட பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு 60 சாதிகளுக்கு பக்கமாக இவங்களுக்கு குறித்தான ஆய்வுகளை பண்ணுவதற்காக, ஸ்டடி பண்ணுவதற்காக சில விஷயத்தை வந்து கேட்டிருந்தாங்க மத்திய அரசாங்கம். அது தமிழ்நாடு அரசாங்கம் பண்ணி கொடுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு உள்ளொதுக்கீடு வேணும், ஒரு மேஜரான மாற்றங்களை செய்யணும் அப்படின்னா நீங்கள் மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய டேட்டாஸை தான் உச்சநீதிமன்றம் வேலிடாக எடுத்துக்குவாங்க. இப்போ உட்காந்து தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு பெரிய பணத்தை செலவு பண்ணி
ஒரு பெரிய ஒர்க்கை போட்டு ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தாலும் அதில் என்ன நடக்கும் அப்படின்னா அதை வச்சு இங்கே கட்சிகள் தான் போலரைஸ் பண்ணிக்கலாம். என் ஜாதிக்காரன் எவ்வளோ இருக்கான், உன் ஜாதிக்காரன் எவ்வளோ இருக்கான், இந்த ஜாதிக்காரன் குறைவாக தான் இருக்கான், இப்படின்னு போலரைஸ் தான் பண்ணிக்கலாமே தவிர அந்த டேட்டாவின் அடிப்படையில் நீங்கள் வந்து சில மாற்றங்களை கொண்டு வரது கஷ்டம். அப்போ மத்திய அரசாங்கம் தான் அதை செய்யணும். மத்திய அரசாங்கத்தோட கூட்டணியில் யார் இருக்கா? பாஜக தான் இருக்குது. சார், அப்போ அந்த டேட்டாவை வச்சு அதை வலியுறுத்தி மத்திய அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கலாம் இல்லையா? அதை தான் நாமளும் கேட்குறோம். நீங்கள் வந்து பாஜகவோடு இவ்வளோ நெருக்கமாக இருக்கீங்க, மோடி வந்து கட்டி பிடிக்கிறாரு, சீனியர் லீடர் அப்படின்னு மோடி சொல்கிறாரு. மோடிக்கு உங்களுக்கு பரஸ்பரம் நல்ல உறவுகள் இருக்குது. 2014 இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட நெருக்கமாக இருக்காங்க. 16 மட்டும் கொஞ்சம் சின்னது வந்துச்சு, அதெல்லாம் சரி செய்யப்பட்டுச்சு. இவ்வளோ நெருக்கமாக இருக்கக்கூடிய மோடி எப்போ நினச்சாலும் போய் மோடியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு பலம் இருக்கக்கூடிய ராமதாஸோ இல்லை அன்புமணியோ வந்து நேரடியாக போய் உட்காந்து எங்கள் சமூகத்துக்கு பிரச்சனையாக இருக்குது, நீங்கள் வந்து உள்ளொதுக்கீடு கொடுக்கணும், நீங்கள் வந்து அதுக்கான வேலைகளை துவங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க மத்திய அரசாங்கம், நாங்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அவங்க நடத்தவும் மாட்டாங்க. ஒருபோதும் பாஜக இந்துத்துவா சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாது. அது வேற ஒரு சப்ஜெக்ட். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே ராமதாஸ் அவர்களுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். அது தெரிஞ்சு இருந்துமே ஏன் முதலமைச்சர் அவர்கள் மீது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கணும்? அவருக்கு 100% எல்லாமே தெரியுமா? ஏன்னா வந்து அவர் வந்து பொலிட்டிக்கலில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடியவர். குறிப்பாக அந்த சமூக நீதி, ஓபிசி இடஒதுக்கீடு, பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கும் போது அது என்னவா இருந்துச்சு, பிறகு வன்னியர் சங்கம் இணையும் போது அது வேறு என்னவா மாறுது, எல்லாமே அவருக்கு தெரியும். ரெண்டாவது, அவருக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஓபிசி லீடர்களுடைய பலம் என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தன்னுடைய சாதியை மையமாக வச்சு ரொம்ப சுருங்கி போகிறாரு. அதில் மக்கள்கிட்ட வந்து அது எடுபடலை. முக்கியமான விஷயம், இப்போ திமுக மேலே உள்ள வன்மதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் வந்து நிற்பனா, நான் என்ன உன் காலில் வந்து விழணுமா, நீ வந்து தைலாவர தோட்டத்தில் என்ன பாரு அப்படிங்கிற டோனில் தான் அவர் பேசுகிறாரு. இது எங்களுடைய மண். அப்போ மு.க. ஸ்டாலின் யாரு, திரு கலைஞர் யாரு, அண்ணாதுரை யாரு, திமுக யாரு, பெரியார் யாரு, பிட்டி தியாகராயர் யாரு, நடேச முதலியார் யாரு, எல்லாரும் இந்த மண்ணுக்குரியவங்க தானே. நீதி கட்சியில் ஆரம்பிச்சு சுயமரியாதை இயக்கமாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இல்லை அதிமுக இருக்கட்டும், எல்லாரும் இந்த மண்ணுக்குரியவங்க தான். இந்த மண்ணுக்குரியவங்க யாருமே இல்லாமலாம் இல்லையே. ஸோ அப்போ நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? கலைஞரையோ திமுகவையோ அண்ணாதுரையவோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த சுயமரியாதை இயக்கமோ இவங்க யாருமே வந்து இந்த மண்ணுக்குரியவங்க கிடையாது அப்படின்னு சொல்லி வந்தேரி பாலிடிக்ஸில் வந்து நிற்கிறாரு ராமதாஸ். ரொம்ப திமிரா சொல்கிறாரு, நான் வந்து உன்னை பார்க்கணுமா, நீ என் வீட்டுக்கு வந்து என்ன பாரு, தைலாவர தோட்டத்துக்கு வந்து காத்து கிடக்கணும் நீ அப்படிங்கிறது தான் அவர் ஜாடமாடியாக சொல்கிறாரு. எதுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் போகணும்? 2014 நீங்கள் பாஜகவோட கூட்டணி வச்சுருக்கீங்க. நீங்களும் திமுகக்குள்ள வர்றதுக்கு ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. யார்? ராமதாஸ் சில பிட்டை போட்டு பார்க்குறாங்க, திமுகக்குள்ள வந்தால் சில பொட்டிகள்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு. திமுக அவங்கள சட்டையே பண்ணுறது கிடையாது. போன தேர்தலில் தோற்று போனப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா அறிவாலயத்தில் வந்து மாங்காயை வந்து பெட்டி பெட்டியாக வாங்கிட்டு வந்து மாம்பழத்தை அங்கே போட்டு மாம்பழத்தை கீழே போட்டு மிதிச்சாங்க. மாம்பழம் நசுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நியூஸே பரவச்சு. உண்மைதானே? கடந்த 10 ஆண்டு கால இல்லை ஒரு 15 ஆண்டு கால பாமகவினுடைய வரலாறு அப்படிங்கிறது சரிவின் வரலாறு. அந்த சரிவில் எமோஷ்னலாக இருக்கார். அவருக்கு வந்து உடல் தளர்ந்துட்டார், மனத்தளர்ச்சி வந்துருச்சு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தவறான அரசியல் நிலைப்பாடுகளை எடுத்தது. இன்றைக்கி வந்து ஒரு முட்டுச்சந்தில் நின்றுக்கிட்டு இருக்கார். அவர் என்ன நினச்சார்? பாஜக அறுதி பெரும்பான்மையில் ஜெயிச்சிரும், தான் பையனுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடச்சி அவர் மினிஸ்டர் ஆயிடுவார், நம்ம கெத்தாக இருக்கலாம்னு நினச்சார். பாஜக மோடியே இருப்பாரான்னு தெரியல. அவரையே என்ன கொஞ்ச நாள் ஆர்எஸ்எஸ் காலி பண்ணி தூக்கி போட போகிறதுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கு. மோடி யோகியை காலி பண்ணலாமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்கேயே பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் மகனை எப்படி அவங்க ராஜ்யசபா கொண்டு போவாங்க? ரெண்டாவது, இந்த தேர்தலில் அவங்க வந்து சௌமியா தங்களுடைய மருமகள் நிற்க வச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாங்க. வன்னியர் சமூகமே ஓட்டு போடல, எல்லாம் திமுக தான் ஓட்டு போட்டாங்க. அதிமுக தேர்தல் நிற்கல வெளியே போனது பிறகு கூட அந்த ஓட்டு அறுவடையை யார் பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா பாமக நமக்கு தான் வரப்போகுது நினச்சது. போடலை மக்கள். அப்போ என்ன, அதிமுகவுக்கு ஓட்டு போடலன்னா திமுகவுக்கு தான் அந்த ஓட்டு வரும். பாஜகவுக்கோ பாமகவுக்கோ இல்லை வேறு கட்சிக்கெல்லாம் போகாது. நாம் தமிழர் கொஞ்சம் கொசுறு தான் போச்சு. ஸோ அப்போ விஷயம் என்ன அப்படின்னா, திமுக அவங்கள உள்ளே விடலை, ராமதாஸையோ அன்புமணியோ அறிவாலயத்துக்குள்ளே உள்ளேயே விடலை, வராதிங்கன்றுச்சு. அந்த காழ்ப்புணர்ச்சி, ஐயோ அந்த 10 வருஷம் இவங்களோட இருந்திருந்தா நல்ல பதவி அனுபவிச்சிருக்கலாம். இன்றைக்கி 40 எம்பி ஜெயிச்சிருக்காங்க. அன்புமணி நின்றுருந்தாருன்னா அவர் ஜெயிச்சிருப்பார். பாமக ஒரு 4 பேர்த்து நிற்க வச்சு ஜெயிச்சிருக்கலாம். ஒரு 4-5 எம்பி இருந்திருப்பாங்க அவருக்கு. அப்படி ஒரு கெத்து காமிச்சிருக்கலாம், ஒரு பெரிய கட்சியாக அவ்வளோ வந்திருக்கலாம். முடியல. கட்சியினுடைய அங்கீகாரத்தை ரத்து பண்ணிட்டாங்க. சின்னம் மட்டும் இருக்குது, அந்த சின்னம் ரத்தாயிரும். அடுத்த தேர்தல் கூட அந்த சின்னமும் ரத்தாயிரும். தமிழ்நாட்டு வரலாறில் ராமதாஸும் பாமகவும் அடையாளமே தெரியாமல் ஆக்கப்படுவாங்க. தேர்தல் அரசியலில் நீங்கள் சாதியை மையமாக வைத்து அரசியல் பண்ணினீங்கன்னா என்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த மக்கள் உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுதான் அந்த மக்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க திமுகவை நோக்கி டார்கெட் பண்ணி இப்படி பேசுறதுக்கான காரணம் வந்து சீமான் மாதிரி அவர் ஒரு வந்தேரி பாலிடிக்ஸை பேசுகிறார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 10,000 பேர் கூட இல்லாதவன் தமிழ்நாட்டெல்லாம் ஆள்றாங்க அப்படிங்கிறாங்க. அது எதை சொல்ல வர்றாரு? அவர் கலைஞர் அவர்களுடைய சாதியையும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய சாதி பின்புலத்தையும் வச்சு தான் சொல்கிறாரு.
சமூக நீதி தலைவர்னு சொல்லிட்டு இருக்க நீங்க தமிழ்நாட்டினுடைய திராவிட இயக்கத்தினுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய கலைஞராக இருக்கட்டும், மு க ஸ்டாலினா இருக்கட்டும், அவங்களோட சாதிய பின்புலத்தை மையமாக வச்சு ராமதாஸ் பேசுற அளவுக்கு இடத்துல வந்து நிற்கிறார் பாருங்க இன்னைக்கு. ஏன்னா 10,000 பேர் எத்தனாயிரம் பேர் இருந்தானே, ஒரு சாதி பின்புலம் அப்படிங்கிறது வந்து ஒரு 50 பேர் இருந்தால் கூட என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? பெரும் சாதி படையை வச்சிருக்கிறவங்க தான் ஆளணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. ஜனநாயகம் அப்படிங்கிறது அடிப்படை என்ன அப்படின்னா நம்பர்ஸ் கிடையாது. நம்பர்ஸ் இருக்கலாம், பட் ஆனால் நீங்கள் வந்து மக்கள் மனதை, மக்களுடைய ஓட்டை யார் அறுவடை செய்கிறார்களோ அவங்க தான் ஜனநாயகத்தில் பெரிய ஆள். தமிழக மக்களும் வந்து என்னை நம்பலை அப்படின்னு சொல்லியும் ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கும் இவருடைய இந்த ஜாதி அரசியல் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறீங்க? 100% அவர் வாயிலிருந்தே வருது. ஏனோ தமிழ்நாட்டு மக்கள் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்கன்னு. எப்படி நம்புவாங்க உங்களை? உங்களுடைய கடந்த கால வரலாறு என்ன? நீங்கள் வந்து இப்போ உண்மையிலேயே வந்து வன்னியர் சமூகத்துக்கு செஞ்சது என்ன? நீங்கள் கேட்டால் நான் 30 வருஷம் கட்சி நடத்துகிறேன் அப்படிங்கிறீங்க. வட தமிழ்நாட்டில் இத்தனை காலேஜ் இருக்குது. எத்தனை காலேஜில் அவங்க ஜாதியை சார்ந்த மாணவர்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பை அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்க? வட தமிழ்நாட்டில் குறிப்பாக நீங்கள் சென்னையாக இருக்கட்டும், காஞ்சிபுரம், திருவள்ளூர், இது எல்லா பக்கம் செங்கல்பட்டு முதல் கொண்டு இத்தனை காலேஜ், இத்தனை ஸ்கூலு, இவ்வளோ நிறுவனங்கள் இருக்குது. இது இத்தனை நிறுவனங்களில் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பாட்டாளி வர்க்கத்தை சார்ந்த எத்தனை வன்னியர்களுக்கு படிக்கிறதுக்கு, காலேஜ் போகிறதுக்கு, ஸ்கூல் போகிறதுக்கு, வேலை வாய்ப்புக்காக இவங்க நடந்திருப்பாங்களா? இவங்க நடக்கலையே. 30 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டாங்களோ அதில் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மக்கள் நல திட்டத்தினால, அரசாங்கத்தினுடைய கல்வி மேம்பாட்டினால கொஞ்சம் முன்னேறி வந்திருக்காங்க. பாமக அப்படிங்கிற தனிப்பட்ட கட்சியால் ஒருபோதும் வன்னியர்களுக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் வந்து சென்னையில் ஆரம்பித்து நீங்கள் சேலம் வரைக்கும் போகிற மொத்த டோல்கேட்லேயும் பனங்கிழக்கிலிருந்து வெள்ளரிக்காயிலிருந்து மாங்காய் வரைக்கும் கூவி கூவி விற்கக்கூடிய, கஷ்டப்பட்டு உழைச்சி வெயிலில் செருப்பு கூட போடாமல் நிற்கக்கூடிய மக்கள் வன்னியர்கள். அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க பேரை சொல்லி அரசியலை பண்ணி கட்சி வளர்த்து இவ்வளோ கோடி பணத்தை சேர்த்துருக்கு. நீங்கள் ஒன்று உங்கள் பிள்ளை ராஜ்யசபாவுக்கு வரணும், இல்லை உங்கள் மருமக ராஜ்யசபாவுக்கு போகணும். ஏன் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்தை சார்ந்த யாருமே போக முடியலை? அவங்களாம் உங்களுக்கு தெரியலையா? கடந்த 15 வருஷத்தில் பாருங்கள், இந்த கட்சிக்காக முக்கியமாக பாமகவுக்காக முக்கியமாக வேலை பார்த்த எத்தனையோ பேர் உள்ளே இருக்காங்க. அவங்களாம் அட்ரஸே இல்லாமல் போயிட்டாங்க. இப்போ கூட அவர் மருமகள் தான் எம்பி கேண்டிடேட்டாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு இல்லையா? ஸோ அவரை மக்கள் நம்பவே மாட்டாங்க. ஏன் நம்ப மாட்டாங்க அப்படின்னா, நீங்கள் ஜாதி அரசியல் பேசினா நம்ப மாட்டாங்க. இடையில கூட பார்த்தீங்கன்னா அம்புமணி சொன்னார், ஜாதின்னு பேசினாலே இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கேவலமானதாக பார்க்குறாங்க. ஜாதியில் எவ்வளோ நல்ல கூறுகள் இருக்குது. ஜாதியில் எப்படி நல்ல கூறு இருக்க முடியும்? இதை விட ஒரு அபத்தமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு உலகத்திலேயே கிடையாது. ஜாதியில் எப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்க முடியும்? நீ கீழே நான் மேலே, எனக்கு கீழே ஒருத்தர் இருப்பான், எனக்கு மேலே ஒருத்தர் இருப்பான் அப்படிங்கிற இம்பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இது எப்படி சரியாக இருக்கும், இதில் நல்ல கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 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 கேவலமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அந்த மனநிலையில் தான் அன்புமணி இருக்கார். அவரையும் மக்கள் ஏற்றுக்கல. அவர் இந்த கட்சிக்கு பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு, பாமகவுக்கு தலைமையாக வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தொடர் சரிவு. எந்த தேர்தல்னாலும் தோல்வி தான். அவர் வந்து மோடி என்ன, அவர் வந்து அமெரிக்கா பிரசிடென்ட் கூட போய் போட்டி போட்டு அவரையே கூட்டு வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணாலும் பாமக ஜெயிக்காது இந்த ஊரில். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு முற்போக்கு மண். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பெரியாரிய மண். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு தமிழ் தேசியம், திராவிட இயக்கம், இந்த 2 சிந்தனைகளையும் வேரூன்றின மண். இந்த 2 சிந்தனைகளுமே அடிப்படையில் சாதிக்கு எதிரானது. அதில் பித்தலாட்டங்கள் நடக்கும். தமிழ் தேசியங்கிற பேரில் சாதியை ஒள்ளணிச்சுக்கிற குரூப்பெல்லாம் இருக்கும். பட் ஆனால் அடிப்படையில் இதெல்லாம் சாதிக்கு எதிரானது சிந்தனைகள்லாம் தமிழ் மண்ணில் உதிச்சது. தனித்தமிழ் இயக்கத்திலேருந்து திராவிட இயக்கம் வரைக்கும் எல்லாமே. அதனால் இங்கே வந்து மக்கள்கிட்ட சாதியை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்டு ஜெயிச்சு ஒரு குறிப்பிட்ட ஜாதி கட்சி தலைவர் தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம் ஆகி ஆதிக்க செலுத்தலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு பகல் கனவு. சரி, இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு கட்சியோட நிபுணராக இருக்காரு. அவர் வந்து இப்போ நம்ம தமிழகத்தோடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய சாதியை வந்து விமர்சிக்கக்கூடிய இடத்துல இருந்து விமர்சனமும் பண்ணியிருக்காரு. இப்படி ஓப்பனாக அதுக்கான ஒரு சுதந்திரம் நம்ம இதில் இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே கேஸ் போடணும். 10,000 பேர் கூட இல்லாதவங்க தமிழ்நாட்டை ஆள்றாங்க, நான் வந்து உன் முன்னாடி நிற்பனா அப்படின்னு கேட்கக்கூடிய தோணி இருக்கு இல்லையா? இது ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக சாதிய வன்மத்தோடு பேசக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நாங்கள் பெரும்பான்மை சாதி அப்படிங்கிற சொல்கிறது, அதாவது சாதிய மனநிலை இருக்கு இல்லையா? நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற மனநிலை எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதே மாதிரி நான் பெரும்பான்மையான இவ்வளோ பேர் இருக்கேன், நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு கேட்குறதும் மோசமான மனநிலை தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே வழக்கு பதிப்படணும். எதன் அடிப்படையில் அப்படின்னா, நான் பெரிய கலவரம் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் பேசுகிறாரு அவர். நாடே அதிரப்போகுது அப்படிங்காரு. நீங்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இவர் உடனே கூப்பிட்ட உடனே வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள்லாம் வந்து உடனே நடு ரோட்டில் நின்று பெரிய ரகலை பண்ண போகிறாங்களான்னு கிடையாது. அவங்களாம் இதிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. நீங்கள் எங்களை வச்சு அரசியல் பண்ணிக்குவீங்க, எங்களை வச்சு உங்கள் குடும்பத்தை வளர்த்துக்குவீங்க, சொத்து சேர்த்துக்குவீங்க, ஆனால் கலவரம் பண்ணுறதுக்கு மட்டும் நாங்கள் வேணும். ராஜ்யசபாவுக்கு உங்கள் பையனும் உங்கள் மருமகம் வேணும், இல்லை உங்களுடைய பேத்திகள் வேணும். ஆனால்
நடு ரோட்டில் நின்று கத்தி ரகலை பண்ணி போராட்டம் பண்ணி துப்பாக்கி சூடு வாங்கி சாகிறதுக்கு நாங்கள் வேணுமா அப்படிங்கிற அவேர்னஸ் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா அந்த மக்கள் பார்க்குறாங்க, வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படக்கூடிய மக்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து அதிகமான பாட்டாளி வர்க்க மக்கள் வந்து வன்னியர் சமூகத்திலேருந்து வந்திருக்காங்க, அதே மாதிரி ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து இருக்காங்க. இந்த மக்களுக்கு வந்து தன்னை யார் சுரண்டுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அவ்வளோ முட்டாலாம் யாரும் கிடையாது. அதனால் இவர் நினைக்கிறாரு, நான் வந்து பெரிய கலவரத்தை நான் சொன்னால் உடனே வந்து பஸ்ஸெல்லாம் அடித்து நொறுக்கி ரயிலெலாம் நிறுத்தி ஏரோப்ளேனில் தொங்கி அப்படியே தமிழ்நாட்டை ஸ்தம்பிக்க வச்சுருவாங்க, சென்னையே ஸ்தம்பிச்சிரும். அதெல்லாம் பழைய கதை ராஜா. இப்போல்லாம் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது போய் எனக்கு என்ன ராமதாஸ் அவர்கிட்ட போய் ஐயா 30 வருஷம் தாண்டிடுச்சு, நீங்கள் தயவுசெய்து தூக்கத்துலேருந்து விழிங்கன்னு சொல்லணும். அவர் நினச்சிட்டாரு அவருடைய தைலாவர தோட்டம் தான் தமிழ்நாடு நினச்சிட்டார். அவர் சொன்னார்னா தைலாவர தோட்டத்துலேருந்து 1 கிலோமீட்டரில் பக்கத்தில் ஒரு பஸ்ஸு கூட நிறுத்தப்படாது. அதனால் அவர் கனவெல்லாம் போய் என்னை பொறுத்த வரைக்கும் வன்முறை தோண்ட முயற்சி பண்ணுறாரு. அவர் மேலே வழக்கு பதியப்படணும். ஏன்னா இளைஞர்களை வந்து தவறாக டைரக்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு 4 இளைஞர்கள் வந்து வன்முறையில் ஈடுபட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆர்வ கோளாறில் அவங்க மேலே கேஸ் விழுந்துடும். நாளைக்கு வேலைக்கு போக முடியாது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் படிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனால் கூட போலீஸ் வெரிஃபிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு போய் எதையாவது அந்த பசங்க பண்ணி நாளைக்கு அந்த பசங்களோட எதிர்காலம் வீணாக போயிடும். பஸ்ஸை உடைக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளைகளை வந்து முன்னாடி நின்று பஸ்ஸை உடைக்க சொல்லுங்கள். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு பிள்ளைகளை லாரியை நிறுத்த சொல்லுங்கள், சென்னை வந்து சம்பிக்க சொல்லுங்கள். ஏன் சாதாரண உழைக்கிறவன், கஷ்டப்படுறவன், ஏழையாக இருக்கிறவன், சாப்பாட்டு வழி இல்லாமல் அன்றாட வேலைக்கு போயிட்டு கூலி வேலைக்கு போகிறவன் வந்து நீங்கள் தூண்டி விட்டு நடு ரோட்டு கொண்டு வரீங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மேலே இந்த இப்படி பேசுறதுக்கு வழக்கே போடணும், கண்டிப்பாக வழக்கு போடணும். ஓகே சார், இன்றைய அரசியல் சூழலை பற்றி பல விஷயங்களை சொன்னீங்க. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.